ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு 7.5% அண்ட் 92.5%ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 100% இப்போ என்ன மார்க்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சேஃபாக ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நம்மளோட கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும் ரவுண்ட் 1. ஓகே, அண்ட் தென் அதர் ரவுண்ட்ஸில் எப்படி பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதில் கவர்மெண்ட் கோட்டா அண்டு செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் காலேஜஸில் ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே என்ன மார்க்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சீட்டு ஓகே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டிஎன் செலெக்ஷன் கமிட்டியில் ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு ஓகே அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுடைய நேமு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் எந்த லெவலில் இருக்குது, உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓகே மேக்ஸிமம் நமக்கு இந்த இடத்துல கட் ஆஃப் பாசிபிள் இருக்குது. அதாவது இந்த கட் ஆஃப் இருந்தால் நமக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா சீட் பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 92.5%. அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 92.5% அப்படிங்கும்போது இப்போ 700 அண்ட் எபோவே பார்த்தீங்கன்னா 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. நீங்கள் ரேங்க் லிஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 90 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 700 அண்ட் எபோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 600 எபோ வந்து பார்த்தீங்கன்னா 4000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கும்போது 100% நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது. அப்படி பார்க்கும்போது ஓகே உங்களுடைய ஸ்கோரு ஓகே உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் ஓகே இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் ஓகே மேக்ஸிமம் பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறது நீங்களே கண்டிப்பா உங்களால தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இப்போ நமக்கு அந்த ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்ல அப்பியரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 92.5% பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஓசி கேட்டகரி. இப்போ ஓசி கேட்டகரி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓகே என்ன பாசிபிள் இருக்கு அப்படின்னா அப் டு நமக்கு 651 வரைக்கும் பாசிபிள் இருக்கு. அதே போல செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் காலேஜஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 604 வரைக்கும் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓகே நீங்க சேஃப். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் காலேஜஸ்ல பாசிபிள் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கும்போது 651 வரைக்கும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 651 இருந்தீங்க அப்படின்னா 651 இல்லை அதுக்கு பிளஸ் நீங்க இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க சேஃப். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதுக்கப்புறம் பிசி கேட்டகரி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 622. இதே செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் காலேஜஸ் இருந்தால் 576. இதே நீங்க வந்து பிசிஎம்மா இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 615. செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் காலேஜஸ் இருந்தது அப்படின்னா 571. அண்ட் தென் எம்பிசி கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 605. செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் காலேஜஸ் இருக்கு அப்படின்னா 565. நீங்க கண்டிப்பா வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் ஓகே எஸ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா 538. செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் காலேஜஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 513. ஸோ அடுத்தது பார்க்கும்போது எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கும்போது 476. செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் காலேஜஸ் இருந்தது அப்படின்னா 446 இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அடுத்தது எஸ்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா 494. செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னா 429. ஓகே இந்த ஸ்கோர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்டன் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா 92.5% ஓகே இந்த கேட்டகரியோட என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்த்துருக்கோம். எக்ஸ்பெக்டட்ல 100% இந்த கட் ஆஃப் தான் பாசிபிள் இருக்கு. ஏன்னா நமக்கு தான் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் ரேங்க் நமக்கு தெரியும். அப்போ எந்த ரேங்க் வரைக்கும் பாசிபிள் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ஓகே இவங்களுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சஸ்ல பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஓசியை பொறுத்த வரைக்கும் என்ன பாசிபிள்னா 545. ஸோ இங்கேயுமே நான் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம 7.5% ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காம்படிட்டராக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 34 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 600க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 34 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 669 ஓகே சம்திங் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் மார்க்காகவும் வந்திருக்கு. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக படிச்சிருக்காங்க. ஓகே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்குள்ள காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கு. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் என்ன சொல்றது அப்படின்னா ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சை விட ரொம்ப அதிகமாகவே என்ன இருக்கு அப்படின்னா ஓகே இந்த முறை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100ல இருந்து 130 மார்க் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன இருக்குன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்மே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன பாசிபிள் இருக்குன்னா இப்போ அந்த ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் வச்சு பார்க்கும்போது
ஓகே எந்த ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு மார்க் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 100% ஓகே இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப்னு சொல்ல போறோம். அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ஓசியை பொறுத்த வரைக்கும் 545 ஸோ இந்த மார்க்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா 7.5% அப்படிங்கும்போது 480 ஓகேங்களா. பிசி கேட்டகரிக்கு 480 இருந்துச்சு அப்படின்னா ஓகே பாசிபிள் இருக்கு. அடுத்தது கேட்டகரி பிசிஎம்மா இருந்தாங்க அப்படின்னா ஓகே என்ன பாசிபிள்னா 465 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கட் ஆஃப். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசியா இருந்தாங்க அப்படின்னா ஓகே 507 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே எஸ்சியா இருந்தாலும் 449 இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து எஸ்சியா இருந்தாங்க அப்படின்னா 468 அண்ட் தென் எஸ்டியா இருந்தா 411 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 7.5%ஓட இப்போ 100% ஓகே என்ன பாசிபிள் கட் ஆஃப் அதை நம்ம சொல்லியிருக்கோம். அது எல்லாமே ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா டிஎன் செலெக்ஷன் கமிட்டியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இயரை பொறுத்த வரைக்கும் ஓகே அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓகே 2 மடங்கு 3 மடங்கு மார்க் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஓகே என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓகே பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த அளவுக்கு இருக்குமா இல்லை கொஸ்டின் பேப்பரை பொறுத்து மாறுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிடிஎஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓகே இதில் என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனல் எதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸும் போடுவோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.